வணக்க மக்களே, எல்லாரும் சோமாரிக்கையில் இந்த வீடியோவில் என்ன பார்த்துட்ருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்துட்டு எங்களுக்கு வந்து ஒரு முக்கியமான நாள். என்ன நாள்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் வீட்டில் அவளுக்கு வந்து பிறந்த நாள் பார்த்துக்கோங்க. அதனால இன்றைக்கி காலையில் சாப்பாடு வந்து பார்த்தீங்கன்னா பூரி அப்புறம் கிழங்கு வச்சுருந்தேன். அதாவது என் கொழுந்தம்மா ஊர்லேருந்து வந்திருக்கா, அவங்க எல்லாத்துக்கும் தெரியும். பற்றியில் அவட்ட கேட்டேன், நீ காலைல வந்து பூரி போடவா பாப்பா அப்படின்னா, பெரியம்மா ஓகே எனக்கு ரொம்ப பிடிக்கும் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டா. சரின்னு அந்தால பூரி கிழங்கு, அதுக்கப்புறம் அப்பா வந்து கடையில் வந்து உளுந்தோட வாங்கிட்டு வந்தாவோ, வடைக்கு வந்து கடையிலேயே வந்து சட்னி கொடுத்துருந்தா பார்த்துக்கோங்க. இன்றைக்கி மத்தியானம் என்ன சமையல்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி என் மாலு ஒரு 2 வாரம் சொல்லிட்டாலும், இன்றைக்கி நீங்கள் அடுப்படிக்குள்ளேயே வரக்கூடாது, நீங்கள் பேசாமல் காலில் உட்காந்து டிவி பார்த்துட்ருங்க, இன்றைக்கி உங்களுக்கு அடுப்படிக்கு லீவு அப்படின்னு சொல்லிட்டா பார்த்துக்கோங்க. எதுக்கு பிள்ளைகள அப்படின்னா, நாங்களே செஞ்சு தரோம், நீங்கள் பேசாமல் இருங்க, உங்ககிட்ட நாங்கள் அளவு மட்டும் கேட்போம், நீங்கள் அதை சொன்னால் போதும் அப்படின்னு சொல்லிட்டா பார்த்துக்கோங்க. என் மவளும் என் குழந்த மவளும் சரி நமக்கு ரொம்ப நல்ல வேலையாக போச்சு, அப்போ நான் சொன்னேன் திங்கிற மாதிரி செஞ்சு கொடுங்க பிள்ளைகளா அப்படின்னு சொல்லிட்டேன். அதெல்லாம் நாங்கள் நல்லா தான் செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டா. அந்தால பாஸ்மதி அரிசியில் வந்து பார்த்தீங்கன்னா கறி போடாமல் வெறும் பிரியாணி செஞ்சுட்டாலும், அதுக்கப்புறம் தொட்டுக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா கோழிக்கறி வந்து அப்படி கட்டியாக சன்னமாக வச்சுட்டாலும், அதுக்கப்புறம் இன்னொரு கொஞ்சம் கோழி எடுத்து அப்படி ரோஸ்ட் மாதிரி பண்ணியிருந்தாலும், எல்லாமே சூப்பராக பண்ணியிருந்தாலும், அதுக்கப்புறம் அப்பாவுக்கு ஊற்றி சாப்பிட கொஞ்சம் சால்னா வச்சுருந்தாளுங்க. அதுக்கப்புறம் வந்து முட்டையில் வந்து பணியாரமும் செஞ்சு வச்சுருந்தாளுங்க. எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே.